நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய புகாரில் வேலூர் மேயர் சுஜாதாவின் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினரும் தேர்தலை நிலை கண்காணிப்பு குழுவினரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் மாநகராட்சி மேயராக உள்ள திமுகவை சேர்ந்த சுஜாதா தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சத்துவாச்சாரியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள மாநகராட்சி கட்டிடத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மேயர் சுஜாதா கலந்து கொண்டதை சிலர் வீடியோ பதிவு செய்வதை கவனித்த அவர் உடனடியாக அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு சென்றார். அந்த காரை அதிகாரிகள் சிலர் சோதனை செய்ய முயன்ற நிலையில் கார் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியான சுப்புலட்சுமியிடம் அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு புகார் தெரிவித்தார். அதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அலுவலர் சதீஷ் வேலன் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் அம்மா உணவகம் பின்புறம் தேர்தல் விதிகளை மீறி பொருட்கள் விநியோகம் நடைபெறுகிறது என்ற தகவல் வந்ததை தொடர்ந்து TN23 DK 9579 என்ற புதிய பதிவு எண்ணுடைய காரை சோதனை செய்ய முயன்றோம். அப்போது காரில் இருந்தவர் தன்னை மேயர் என அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆனால் கார் ஓட்டுநர் திடீரென வாகனத்தை இயக்கி அங்கிருந்து தப்பிச் சென்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மேயர் பயன்படுத்தியதாக கூறப்படும் காரின் விவரங்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர். மேயரின் கார் ஓட்டுநர் மீது தேர்தல் காலத்தில் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்ய முயன்றது மற்றும் அரசு ஊழியர் வேலை செய்ய விடாமல் தடுக்க முயன்றது ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட காரை சத்துவாச்சாரி காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதற்கு இடையில் இந்த வழக்கில் மேயர் சுஜாதாவையும் குற்றவாளியாக சேர்த்து வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.